கொதித்ததும் சிறிதளவு உப்பு அதோட சேர்க்கணும். அதுக்கப்புறம் லேசாக கருவேப்பிலையும் அதோட சேர்த்துக்கணும். நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி ரெண்டையும் அதோட சேர்க்கணும். இப்போ நல்லா வேகுது. இப்போ ஒரு மூடியை போட்டு பாத்திரத்தை மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் மிக்சியில் 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 பூண்டு பல், எடுத்து வச்ச தேங்காய் 3ஐயும் சேர்த்து நல்லா பட்டு போல் அரைக்கணும். இப்போ மசாலா நல்லா அரைச்சாச்சு. அரைச்சி முடிச்சுட்டு பார்க்கும்போது ஓரளவு பாதி அளவு முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கும். இப்போ லேசாக கிளறி விட்டுட்டு சிறிதளவு மஞ்சள் தூள், சிறிதளவு மிளகாய் தூள் ரெண்டையும் சேர்த்து